ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே கஷ்டம் பிரஜாகா சுஜதி மய்யவனீ நிமக்னம் ஸ்தானம் சரோஜபவ கல்பய தத் பிரஜானம் இத்யேவமேஷ கதிதாம் அனுனா ஸ்வயம்பூகோ அம்போருகக்ஷதவ பாதயுகம் யசிந்தீத். உலகமெல்லாம் கடல்ல முழுகவே பிரம்மாவனுடைய புத்திரனான மனு இதற்கு ஒரு விடிவ காணணும்னு பிரம்மாவிடத்துல வந்து முறையிட, பிரம்மாவும் தன்னுடைய மனசால குருவாயூரப்பனுடைய பாத கமலங்களை தியானம் செய்ய, நீதான் எங்களுடைய இந்த ஒரு கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் அவருடைய ஹிருதயத்துல அமர்ந்து அவருக்கு உணர்த்தினார், ஏதாவது ஒரு உருவத்துல உன்னுடைய கஷ்டத்தை போக்குவேன்னு. இந்த ஒரு வகையில இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்ரி. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, மனுவெனும் மாணவர் உலகை ஆக்கிடும் இனி பொறும் செயலை தான் தொடங்கும் வேளையாய் பனிப்புற உலகுதான் கடலில் மூழ்கிட தவிப்புடன் அலைகிறேன் என்று சாம்பினார். இந்த தமிழ் பாசுரத்தோட அடுத்த ஸ்லோகத்தை 12வது தசகத்துல நாராயண பட்டத்ரி ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். 12வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட விசேஷம், இந்த ஸ்லோகத்திலிருந்து தான் வராக அவதாரமானது நமக்கு தொடங்க இருக்கு. நாராயணியத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவதாரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த ஸ்லோகத்தோட கடைசியில வராக அவதாரத்தை அவர் ஆரம்பிக்கிறதுன்றது நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தில் நமக்கு ஒரு பொருத்தமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பாருங்க, மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான புதன்கிழமை கூடிய நன்னாளிலே குருவாயூரப்பன் தானும் தன்னுடைய நலம் தரும் நாராயணியத்தில் வராக அவதாரம் எடுக்க தீர்மானித்து விட்டான். இதோ பட்டத்ரி ஸ்லோகத்தையும் தொடங்கிவிட்டார். ஆகா விபோ ஜலமகம் புரஸ்தாத் அத்யாபி மஜ்ஜதி மகி கிமகம் கரோமி இத்தம் தொதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசாபுடாத் சமபவத் சிசுகோல ரூபி. பிரம்மாவினுடைய வார்த்தையினால எப்படி வராக அவதாரம் எடுக்கிறான்றத வர்ணிக்கிறார், கேட்க போறோம். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் செய்த ஒரு பெரிய பாக்கியம், வராக அவதாரத்தினுடைய ஒரு பெருமைகளை பிரபல ஜோதிடர் ஸ்ரீமான் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் நமக்கு இப்போது கூற இருக்கின்றார். அதை சிரவணம் செய்து நாராயணியத்தில் வராக அவதாரத்தை நாம் தொடருவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்ற ஒரு வருஷ காலமாக ஸ்ரீமன் நாராயணியம் பிரவச்சனம் பூஜ்ய ஸ்ரீ தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமியினுடைய அமுத வாக்கினாலே கேட்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட இந்த தொடரில் இது எப்படி இந்த நாராயணியம் ஆரம்பிச்சது, இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக பக்தி நிறைந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு எப்படி கிடைச்சது, நாராயண பட்டாத்திரி இதை சொல்லக்கூடிய ஒரு கண்ணனுடைய விருப்பத்தினாலேயே அது ஏன் ஏற்பட்டது, ஒரு பக்தனுக்கு எப்பேற்பட்ட பெருமை என்பதைத்தான் குருவாயூரப்பன் எடுத்து காட்டினான் என்பதெல்லாம் சுவாமி ரொம்ப அழகா சொன்னான். ஒரு வாத நோய்ங்கிற ஒரு காரணத்தை ஏற்படுத்தி அந்த நோய் ஒரு காரணமாக காட்டி நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் அதனுடைய மறு இதுவாக அது நமக்கு இந்த ஸ்ரீமன் நாராயணியம் கிடைச்சிருக்குங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னான். ஒரு ஸ்லோகத்தையும் பகவான் கேட்டு ஆனந்தப்பட்டு அவனுடைய சிரசை அசைத்து இது உண்மையான சத்தியம் இந்த நிகழ்ச்சின்னு சொல்வனாம். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான கிரந்தம். இதுல 11 தசகம் முடிந்து 12வது தசகம் ஆரம்பமாறுது இன்னைக்கு. இது வராக அவதாரம். வராக அவதாரத்துடைய பெருமை அது பகவானுடைய 3வது அவதாரம். மத்ஸ்ய கூர்ம வராகஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. இந்த வராக புராணத்தை கேட்கிறவாளுக்கு சகல விதமான கீர்த்தியும் சகல விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் என்று பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அது என்ன வராக அவதாரம்?
அவர் ஏன் பகவான் சாதாரணமா சங்கு சக்கரதாரியாக போய் அந்த அசுரன் சம்ஹரிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னான். ஹிரண்யாட்சன் ஒரு அசுரன். அந்த அசுரன் அவள ரொம்ப கெட்டிக்காரா, அவள தெய்வ பக்தி உள்ளவா, அசுர குணத்தினால அவ அசுராளானா. அதனால அவன் என்ன பண்ண, ஒரு லிஸ்ட் போட்டான், இதனாலெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு. ஆனா பகவான் தானே இதெல்லாம் தீர்மானிக்கிறான். எல்லா பிராணிகள், பறவைகள், மிருகம் எல்லாத்தையும் சொன்னவன் வராகத்தை விட்டுட்டான். அதனால பகவான் வராகாவதாரம் எடுத்தான். வராகாவதாரத்தோட அழகு தாமஸ் சுவாமி சொல்ல போறார். குருவாயூரப்பன் வராகாவதாரம் எடுக்கச்சே எத்தனை அழகா இருந்தான், எத்தனை பலசாலியா இருந்தான், 14 உலகங்களை அவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணித்து அப்படின்ற புண்ணிய காவியத்தை நீங்கள்லாம் கேட்டு சகல க்ஷேமங்களையும் அடையணும். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய வராகாவதார காரியத்தை, அவதார காரியத்தை முடித்த பிறகு இந்த பாரத புண்ணிய பூமியில 4 இடத்துல தரிசனம் கொடுத்து அருள் புரிகிறான் தன்னுடைய பக்தர்களுக்காக. அவன் வராகாவதாரம் எடுத்த உடனே அந்த ஜோதிமயம் அப்படியே உலகம் பூரா ஒரு கோடி சூரிய பிரகாசனாக இருந்ததாக விளவிளோன்னு இருக்கானா. அதனால ஸ்வேதவராகன் பேரு. அவன் நேபாளில் இருக்கிற இடத்துல தான் முதல்ல தரிசனம் கொடுத்தான். பிற்காலத்தில் பல நிகழ்ச்சிகளினால இப்ப பாரத புண்ணிய பூமி பூரா சஞ்சாரம் பண்ணி அந்த பகவான் இன்னைக்கு மைசூர்ல அரண்மனை வளாகத்தில் எழுந்திருக்கலாம். ஸ்வேதவராகன் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு கஷேத்திரம். அடுத்தபடியா ஸ்ரீமுஷ்ணத்துல சின்ன குழந்தையாக இடுப்புல கை வச்சிருந்து அற்புதமா சேவை சாதிக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக மத்ராவில் இருக்கக்கூடிய ஒரு வராக கஷேத்திரம் புராதன கிருதயுகத்திலேருந்து இருக்கு. அந்த கஷேத்திரம் கால வித்தியாசத்தினாலே இன்னைக்கு ஒரு சின்ன கோயில்ல தற்காலிகமா வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் மதுரா, மைசூர், இந்த மாதிரி ஸ்ரீமுஷ்ணம், இந்த கஷேத்திரங்கள்லாம் வராக பெருமானை போய் நீங்கள் எல்லாரும் சேவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவனை ஒரு வினாடி பார்த்தா போறோம், உங்களுடைய ஜென்ம சாபல்யம் அடையும். அதற்காக தான் இந்த கண்களை அவன் கொடுத்திருக்காங்கிறது நீங்க அவனை சேவிக்கிச்சே உங்களுக்கு தெரியும். இப்ப வராதாரத்திலேருந்து இந்த நாராயணத்தை கேட்கறது இந்த துர்முகி வருஷம் பூரா உங்களுக்கு அளவற்ற புண்ணிய பலனை தரும். எப்பேற்பட்ட கிரக தோஷமானாலும் உடனே தீங்கிடும், எப்பேற்பட்ட வியாதியானாலும் தீங்கிடும். அதெல்லாம் அவருக்கே உரிய ஒரு தனியான ஒரு சிறப்பான முறையில் நீங்கள்லாம் கேட்கறதுக்கு பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். அதனால இந்த இதை தொடர்ந்து ஆரம்பித்து வைப்பதில் எனக்கு ஒரு பரம பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஸ்ரீமான் ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் கூறிய வராக அவதாரத்தை பற்றிய ஒரு அரிய கருத்துக்களை நாம் சிரவணம் செய்தோம். இதோ நாராயண பட்டத்திரியும் குருவாயூரில் இத்தம் தொதங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசாபுடாத் சமபவத் சிசுகோலரூபி. பிரம்மா பிரார்த்தனை செய்ய செய்ய, நீ கவலைப்படாத, நான் அதுக்கு ஒரு விடுவு காண்றேன்னு அவனுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்த சாட்சாத் மகாவிஷ்ணு இரண்யாட்சண வதம் பண்றதுக்காக வெளியில அங்க இங்க அவதாரம் பண்ணலையாம். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்த பிரம்மாவனுடைய மூக்குல ஏதோ குறு குறு குறுன்னு அவருக்கு உறுத்த ஆரம்பிச்சது. என்னமோ மூக்கல உறுத்துறதே அப்படின்னு இவர் மூக்க கசக்கிறதுக்குள்ள அவருடைய ஹிருதயத்துல இருந்த மகாவிஷ்ணுவான குருவாயூரப்பா, தாங்கள் ராசாபுடாத்து சமபவத்து சிசுகோள ரூபி, தாங்கள் மூக்கிலிருந்து ஒரு வராக ரூபத்துல வெள்ள வளையல்னு ஸ்வேதவராகமாக தாங்கள் வராக அவதாரத்தை எடுத்தீர்களாமேன்னு கேட்கிறார். அடுத்த க்ஷணமே பிரம்மாவுக்கு வராகமா அவதாரம் பண்ணிட்டார். நம்முடைய ஒரு சிறப்பு தரிசனமாக இன்று ஆச்சரியமான ஒரு ஆதி வராக சுவாமியை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். சாதாரணமாக நலம் தரும் நாராயணியத்தில் கண்ணனை தரிசித்து வந்த நாம் இன்றைய தினம் இந்த உத்தமமான ஒரு வைபவத்திற்காக ஒரு வராக சுவாமியினுடைய ஆலயத்தில் நுழைந்து அவரை தரிசிக்க இருக்கின்றோம். எந்த கோயில்? தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற கும்பகோணத்தில் ராமசுவாமி கோயிலுக்கு அருகில் கடைவீதியில் அமைந்திருக்கக்கூடியது ஆதி வராக பெருமாள் திருக்கோயில். ஆதியிலே இவர் தோன்றியதால் ஆதி வராகர்,
இதோ கோயிலிலே நுழைந்து விட்டோம். நாம் நேரே வராகமூர்த்தியை தரிசித்துவிட்டு அடுத்த பல பகுதிகளிலே மற்ற சன்னதிகளிலே இருக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை நாம் அடையலாம். இதோ ஆச்சரியமாக நமக்கு அம்புஜவல்லி தாயார் சமேத ஆதி வராக சுவாமி சேவையை அளிக்க துவங்கிவிட்டார். என்ன அழகான ஒரு சேவை! தாமரை பீடம் மேல் தன்னுடைய திருவடியை லாவகமாக தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகு, இரண்யாட்சரிடத்தில் இருந்து பூமாதேவியை மீட்டு வந்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கம்பீரமான ஒரு சேவை, மற்றொரு திருவடியையும் தனி பீடத்தின் மேல் தான் தாங்கிக் கொண்டு தரிசனத்தை அளிக்கின்றார். இதோ காண கிடைக்காத காட்சி. ஒரு திருவடியானது வலது தாமரை பீடத்தின் மேலும் மற்றொரு திருவடியானது தனி பீடத்தின் மேலும் ஆச்சரியமாக சிறிய உருவமாக இருந்தாலும் நமக்கு பெரிய அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஆதிவராக மூர்த்தி கிரீடத்தை தரித்துக் கொண்டு கல்பதித்த கர்ண பத்திரங்களுடன் ஜொலிக்கக்கூடிய காட்சி. அது மட்டுமா, நான் பூமாதேவிக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல, மகாலட்சுமிக்கும் சொந்தமானவன் என்று சொல்வது போல தன்னுடைய திருமார்பிலே கஜலட்சுமி பதக்கத்தை அழகாக சார்த்திக் கொண்டிருக்கிறார். கண்களை அகல திறந்து கொண்டு பூமாதேவியை தான் மீட்ட ஆனந்தத்திலே பச்சை திலகத்தை தன்னுடைய நெற்றியிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வராக சுவாமியினுடைய 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரத்தை நாம் தரிசிக்கின்றோம். மற்றொரு திருக்கரமானது அபயஹஸ்தத்துடன், நான் பிரம்மாவுக்கு மட்டும் அபயத்தை அளிக்கவில்லை, என்னை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய தொல்லைகள் அனைத்தையும் நான் போக்குவேன் என்று சொல்வது போல அபயஹஸ்தம். ஆகா, நேரே சென்றால் கூட இவ்வாறு தரிசிக்க முடியாத வராகமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம், அவருடைய ஹஸ்தத்திலே இருக்கக்கூடிய ரேகைகளை தரிசிக்கின்றோம். சிகப்பு வெள்ளை பதக்கத்தை தான் சார்த்திக் கொண்டு அழகாக பூமாதேவியை மடியிலே அமர்த்திக் கொண்டு மீட்டுக் கொண்டு வந்த ஆனந்தம். பூமாதேவியும் சிகப்பு வெள்ளைக்கல் பதக்கத்தையும் கர்ண பத்திரங்களையும் அழகான மூக்குத்துகளையும் தான் சார்த்திக் கொண்டு தானும் பச்சை திலகத்தை தான் அறிந்து கொண்டு வெள்ளை தோடு வெள்ளை சிகப்புக்கள் திருமாங்கல்யம் என்றவற்றோடு வராகர் ஆகா அவருடைய திருவடியிலே அழகாக அணிவிக்கப்பட்ட தண்டையையும் யஜ்ஞோபவீதத்தையும் அருகிலே இருக்கக்கூடிய பாதுகையான ஸ்ரீசடாரியையும் காண கிடைக்காத பாக்கியமாக தரிசித்த நம் அனைவருக்கும் சகலவிதமான மங்களங்களும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இதோ இந்த சூழ்நிலையிலே நாராயண பட்டத்ரி 12வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தில் அவருடைய அவதாரத்தை கம்பீரமாக வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார் என்று நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். வராக சுவாமி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய தரிசனம், அதோடு அவனுடைய அவதார ஸ்லோகத்தை காதால் கேட்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் இன்று நலம் தரும் நாராயணியத்தில் குருவாயூரப்பன் நமக்கு தானாகவே சேர்த்து விட்டான். இதோ பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்திலே தலையசைக்க வைக்கின்றார். இத்தம் ததங்கிரியுகலம் சரணம் யதோஸ்ய நாசாபுடா சமபவத் சிசுகோல ரூபே. குருவாயூரப்பா, உங்களை பிரம்மா பிரார்த்தனை பண்ண 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 என்ன ஆச்சு? அவருடைய ஹிருதயத்திலேருந்து சாதாரணமா நாங்க என்ன சொல்லுவோம், ஒரு சாப்பாடு அளவுக்கு மேல சாப்பிட முடியாது, போரும் போரும் முட்டை முட்டை சாப்பிட்டோம்னா அது எப்படி வெளியில வரும்னா அதிகமாக சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே மூக்கு வழியா வெளியில வந்துருமா. அது போல உங்க பக்தியிலையும் உங்க தியானத்திலையும் இந்த பிரம்மா மூழ்கி மூழ்கி அந்த தியானமானது அதிகமாகி அவருடைய மூக்கு வழியாக நாசாபுட சிசுபவ சிசுகோல ரூபே அதே ரூபத்தோட கஜமாத்திர பிரபவருத்தே தத் அத்புதம் அபூத்மகத்துன்னு ஸ்ரீமத் பாகவதம் இந்த நாள்ல வராக அவதாரத்தை அத்புதம்னு கொண்டாடித்தான். ஏன்னா இவர் அவதாரம் பண்ணும் போதே சிறிய ரூபத்தோட அவதாரம் பண்ணார். வராகமூர்த்தி அவருடைய ஒரு கருணை இருக்க, எல்லாரும் எனக்கு சமம், எல்லாரும் எனக்கு வேண்டியவன், யாரிடத்திலையும் எந்த விதமான ஒரு பாரபட்சமும் கிடையாதுன்னு அவதாரம் பண்ணச்சே ஒரு மனுஷனா பிறந்து இரண்யாட்சன் அழிக்க கூடாதா? எல்லா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அருள் செய்யக்கூடிய எம்பெருமானாக இருக்கிறதுனால நான் வராக அவதாரத்தை எடுத்திருக்கேன்னு உலகத்துக்கு நிரூபணம் பண்ணிண்டு, குருவாயூரப்பா தாங்கள் நாசாபுட சமபவத் சிசுகோல ரூபே வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணலாமேன்னு கேட்க
உத்தமமான இந்த திருநாள்ல குருவாயூர் க்ஷேத்திரத்துல நான் பண்ண வராக அவதாரம் சத்தியம்னு குருவாயூரப்பன் அங்கீகாரம் பண்ற மாதிரி தலைய அசைச்சார். நாமும் பாக்கியத்தை அடைஞ்சோம். தொடர்ந்து வராக சுவாமி என்ன பண்ணாருன்னு அடுத்த பகுதிகளில் பட்டத்திரையனுடைய நாராயணிய ஸ்லோகத்தை தொடர்ந்து கேட்கலாம். இதே திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு. கிருஷ்ணாய